Welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது class 10th NCERT CBSE ல இருக்கக்கூடிய chapter number 5 arithmetic progression. Okay. So இதுல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு arithmetic progression. So இந்த லெசனை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay. So இந்த இதுக்கு நம்மளுக்கு வரிசையா வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்துகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த லெசனுக்கு நம்மளுக்கு மொத்தம் மூணு இன்ட்ரோ பார்ட் போடுவோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் மூணு இன்ட்ரோ. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ஏபி, ஏபினா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். செகண்டில் nth டேர்ம் ஆஃப் அன் ஏபி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அண்ட் தேர்டில் sum of n terms Sn of AP இதுதான் பார்ப்போம். இந்த APங்கிறது nothing but arithmetic progression தான் short formல AP அப்படிங்கிறத சொல்லிப்போம். Okay. So now let us start with the intro part 1. What is AP? APனா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். Okay. Right. இப்போ APனா என்னங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி before that we shall see two definitions. What is sequence? Sequence அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எழுதுறேன். அதில் என்ன காம்பினேஷன் இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஏதாச்சும் ரிலேட் பண்ண முடியுதான்? 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. அடுத்த ஒன்று எழுதுறேன் 1 3 5 7 எக்ஸெட்ரா. தேர்டா ஒன்று லிஸ்ட் எழுதுறேன். இந்த லிஸ்ட்ல என்ன எழுதுறேன்? 1 4 9 16 25 எக்ஸெட்ரா. இன்னும் ஒன்று எழுதுறேன் 5 10 15 20 25 எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே. இதில் எதையாச்சும் நம்ம சீக்வன்ஸ்ன்னு சொல்லி இது கீழே நான் எழுதியிருக்கேன். இதில் எதாச்சும் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதா? ஸோ என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஹியர் ஒரு நம்பருக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் சக்சீடிங் நம்பர்ஸ் 2க்கு அடுத்து 3ஓ 3க்கு அடுத்து 4ஓ 4க்கு அடுத்து 5ஓ 5க்கு அடுத்து 6ஓ ஃபாலோஸ் அ பேட்டர்ன். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு. ஃபாலோஸ் அ பேட்டர்ன். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்கு? +1 ஆகுது. ஓகே, இதுதான் இதோட பேட்டர்ன். மொதல் டேர்மை காட்டில அடுத்ததுல என்ன ஆகுது? +1, அடுத்ததுல +1, அடுத்ததுக்கு +1. இந்த மாதிரி இந்த பேட்டர்னை அது ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ செகண்டுக்கு போவோம். செகண்டில் என்ன இருக்கு? 1, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7. இது என்னன்னு சொல்லலாம்? ஒன்று ஆட் நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி +2ங்கிற பேட்டர்னில் போகுது. ஓகே. ஸோ 1 +2 3 +2 5 +2 எக்ஸெட்ரான்னு இந்த மாதிரி போகுது. ஸோ பேட்டர்ன் இப்படி இருக்கு. இப்போ அடுத்து தேர்ட் ஒன்ல பாருங்க. 1க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 16, 16க்கு அப்புறம் 25. These are nothing but squares of natural numbers. Okay. இது 1 square. அடுத்து என்னது? 2 square. அடுத்து 3 square. அடுத்து இது என்னது? 4 square. இது 5 square. இந்த மாதிரி போகுது. Square of natural number n. Okay. So square of natural number என்ன இருக்குது? So அதுவும் என்னது? இது ஒரு பேட்டர்ன்ல போகுது. அடுத்து பார்த்தா multiple of 5 இல்லாட்டி +5, +5, அடுத்து +5, அடுத்து +5. ஸோ இந்த மாதிரி போகுது. ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்போ இது நான் எழுதியிருக்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட். ஓகே. 2, 3, 4, 5, 6ன்னு எழுதியிருக்கிறது ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் நாம் ஒரு சர்டன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ சீக்வன்ஸ்னா என்னங்கிறத டெஃபினேஷன் வச்சு இப்போ பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ டெஃபினேஷனை வச்சு சீக்வன்ஸ்னா என்னங்கிறத ரிலேட் பண்ணுங்க. ஓகே. a list of number
a list of numbers in a definite order according to some definite rule. According to some definite rule is called a sequence. So இப்போ என்ன சொல்லியிருக்கோம், list of numbers. So a list of numbers, நான் numbers represent பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி 5 10 15 20 இந்த மாதிரி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ திஸ் இஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இது எப்படி இருக்கணும், ஒரு டெஃபினேட் ஆர்டரில் இருக்கணும். அப்படின்னா இன்டெஃபினேட் போகக்கூடாது, ஒரு டெஃபினேட். ஓகே, அக்கார்டிங் டு சம் டெஃபினேட் ரூல், ஒரு டிஃபைன்டு ரூல் அதில் இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது +5, இது இதுல இருந்து +5, இது இதுல இருந்து +5 அப்படின்னு. அப்போ அடுத்து வரது என்னவா இருக்கணும், இதுல இருந்து +5 வந்து 25, அப்போ அடுத்து அதுல இருந்து +5 வந்து 30. இந்த மாதிரி டெஃபினேட் ரூல்ல இருக்கணும். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஃபாலோயிங் அ பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் தான் நத்திங் பட் அ ரூல். ஓகே, அந்த டெஃபினேட் ரூல், இதுதான் டெஃபினேட் ரூல்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இட் இஸ் known as a sequence. அப்போ சீக்வன்ஸ்னா என்னது, ஒரு லிஸ்ட், ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எனக்கு வேணும். அது ஒரு டெஃபினேட் ஆர்டரில் டெஃபினேட் ரூலை ஃபாலோ பண்ணி இருக்கணும் அந்த ஒரு லிஸ்ட். ஓகே, இப்போ இங்கே நான் 1ன்னு எடுத்திருக்கிறது ஒரு லிஸ்ட், அடுத்து 2ன்னு எடுத்திருக்கிறது ஒரு லிஸ்ட், 3ன்னு எடுத்திருக்கிறது ஒரு லிஸ்ட், 4ன்னு எடுத்திருக்கிறது ஒரு லிஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து நம்மளுக்கு லெசன் பேரில் என்ன இருக்குது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகே, அப்போ ப்ராக்ரஷன்னா என்னன்னு பார்க்கணும். ப்ராக்ரஷன், progression. Okay, so definition, those sequence whose terms follows certain pattern. Okay, so this is called progression. Okay, so இப்போ இதில் பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் we are having something called ரூல். ஓகே, ஒரு டெஃபினேட் ரூல் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ரூலை ஃபாலோ பண்ணி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வர்றது என்னது, சீக்வன்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சீக்வன்ஸ் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுச்சுன்னா, ஓகே, ஸோ நான் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஃபாலோஸ் அ பேட்டர்ன் அங்கே சொன்னேன். ஆனால் இது எங்கே ஆக்சுவலி இது வந்து ப்ராக்ரஷனுக்குரிய டெஃபினேஷனில் வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அங்கே வந்து கொலாபரேட் பண்ணி படிச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ ஃபாலோஸ் அ பேட்டர்ன், ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். சீக்வன்ஸ்னால் எப்படி இருக்கணும், அது ஒரு பேட்டர்ன், அது ஒரு டெஃபினேட் ஆர்டரில் இருக்கணும், டெஃபினேட் ரூலில் ஃபாலோ பண்ணி இருக்கணும். அது பேட்டர்னில் இருந்துச்சுன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஒரு சர்டன் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி எழுதிருக்கிறது எல்லாமே ஸோ ப்ராக்ரஷன் 2 4 6 8 10 12 இந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஒரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு, +2 ஆகுது, அடுத்து +2 ஆகுது, அடுத்து +2 ஆகுது, அடுத்து +2 ஆகுது, அடுத்து +2 ஆகுது, இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், இதுதான் இது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, வேற எந்த ஒரு பேட்டர்னும் இது ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது becomes a progression. Okay, this becomes a progression. Okay, so sequence la we can have some alternate also like 1 3 5
6 7 8 இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி அவங்க என்னது டிஃபைன் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n-1/2 அப்படிங்கிற ஒரு இதை டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது இன் ஜென்ரலாக அவங்க பண்ணிப்பாங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்து நம்ம ப்ராக்ரஷன்னா என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ அப்போ ஒரு ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது என்னது, அந்த சீக்வன்ஸ். இங்கே வந்து ஒரு ஐ நீட் அ சீக்வன்ஸ், அங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர் தான். அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ அப்போ ஐ நீட் அ சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸை எடுத்து தான் அது ஒரு சர்டன் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரு சர்டன் அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபுல்லாகவுமே ஒரு சர்டன் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா that is said to be a progression. ஓகே, ஸோ நம்மளுக்கு நம்ம கிளாஸ் 10th தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராக்ரஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ராக்ரஷன் என்னது, ஒரு பேட்டர்ன் தானே. அப்போ என்னென்ன பேட்டர்ன்ஸில் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ப்ராக்ரஷனில் மெயினாக we have 3 things. ஓகே, one is arithmetic progression, which we are going to discuss here. அடுத்து geometric progression, next harmonic progression. இதெல்லாம் நம்ம இப்போ 10th படிக்க போகிறது இல்லை. ஓகே, நம்ம only we are going to see arithmetic progression. geometric progressionங்கிறது கிளாஸ் 11th டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹார்மோனிக் ப்ராக்ரஷனும் 11th இருந்துச்சு, பட் இப்போ இது வந்து டெலிக்டட் சிலபஸ். ஓகே, ஹார்மோனிக் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சிலபஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்தால் வரலாம் ஃபார் ஆஃப்டர் 9th ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 9th படிக்கிறவங்க இது படிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னது, ஒன்லி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் அடுத்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ தான் வரும் அரித்மெட்டிக் progression, shortly denoted as AP. ஓகே, ஸோ உங்கள் ஸ்கூல்லலாம் ஏபின்னு தான் லெசன் பேரே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏபி. இப்போ ஏபினா என்ன, ஏபினா இட் இஸ் அ ப்ராக்ரஷன். ப்ராக்ரஷன் அது என்னவாக இருந்திருக்கணும், ஒரு சீக்வன்ஸாக இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ப்ராக்ரஷன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கணும்ல. அந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன், பேட்டர்ன் என்னவா இருந்தா இட் இஸ் செட் டு பி அன் ஏபி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஒரு ப்ராக்ரஷன் எப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஆகும்னா ஒரு பேட்டர்ன் இருக்கணும். அந்த பேட்டர்ன் என்னது, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் தானே சீக்வன்ஸுங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டுங்கிற அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிசைட் ஆகி ஃபிக்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இது ஃபிக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபிக்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கூட, அதாவது ப்ரிசீடிங் டேர்ம், இந்த ப்ரிசீடிங் டேர்மு கூட ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸை ஆட் பண்ணணும், விச் இஸ் டி. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் டி ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா இதுக்கு பேர் தான் என்னது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ திஸ் நம்பர் இஸ் ஃபிக்ஸ்ட், ஏங்கிற நம்பர் ஃபிக்ஸ்ட், அண்ட் இந்த டியும் என்னது ஃபிக்ஸ்ட். காமன் டிஃபரன்ஸ் டியுமே ஃபிக்ஸ்ட் த்ரூ அவுட் திஸ் ஏபி. இந்த சீக்வன்ஸில் இந்த டி வேல்யூ என்னவா தான் இருக்கும், ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஏவை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், கமா அடுத்து ஏ ப்ளஸ் டி. ஓகே, அதாவது ப்ரிசீடிங் டேர்மான ஏ கூட இந்த டிஃபரன்ஸ் டியை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரிசீடிங் டேர்மான ஏ கூட இந்த டிஃபரன்ஸ், ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு நம்பர், இதை வந்து நான் அது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்த டேர்ம் வேணும்னா என்ன பண்ணுவேன், இப்போ எனக்கு அடுத்த டேர்ம் வேணும்னா இதுதானே இப்போ எனக்கு ப்ரிசீடிங், இதுக்கு வந்து ப்ரிசீடிங் என்னது ஏ ப்ளஸ் டி. இந்த டேர்ம் கூட எதை ஆட் பண்ணணும், இந்த ஃபிக்ஸ்டு டியை ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் டி ஆல்ரெடி அங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், கூட எக்ஸ்ட்ரா ஒரு டியை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ டியும் டியும் சேம் வேல்யூஸ் தானே. ஸோ அப்போ டி ப்ளஸ் டி என்ன ஆயிரும், 2D. ஓகே, ஸோ அடுத்த டேர்ம் வரணும்னா என்ன பண்ணணும், இங்கே முன்னாடி இருக்கிற டேர்மோட ஒரு டியை ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் 2D முன்னாடி இருக்கு, அகைன் இது கூட நான் என்ன பண்ணணும், ஒரு டியை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 2D ப்ளஸ் டிங்கிறது என்னது 3D. கிளியர் தானே. ஸோ இப்போ அடுத்து என்னது, இது கூட ஒரு டி ஆட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் 4D.
எக்ஸெட்ரா இப்படி போச்சுன்னா இதுதான் என்னது செட் டு பி அன் ஏபி. இதுதான் ஒரு ஏபி. ஸோ ஏபினா பேட்டர்ன் என்ன இருக்கணும், ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்கணும். ஏங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்கணும் அண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு டிஃபரன்ஸ் டி இருக்கணும். ஓகே, ஸோ அதை நீ மாற்ற முடியாது, டி என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஏவையும் மாற்ற முடியாது, ரெண்டும் ஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ ஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், டியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். முன்னாடி இருக்கிற டேர்ம்ஸோட டியை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொண்டு வந்தேன்னா தட் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகே, ஸோ இப்போ இதை டெஃபினேஷன் ரீதியாக பார்த்துடலாமா? ஸோ இப்போ நான் இருக்கிறத டெஃபினேஷன் வைஸ் நான் சொல்ல போகிறேன். ஓகே, an AP is a list of numbers. லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் என்னன்னு சொன்னோம், சீக்வன்ஸ்னு சொன்னோமா? ஸோ அப்போ இது ஒரு சீக்வன்ஸாக இருந்தால் தான் ப்ராக்ரெஷனாக இருக்க முடியும். இன் விச் ஈச் டேர்ம், ஒவ்வொரு டேர்மும், இந்த ஒவ்வொரு கமா போட்டு எழுதுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேர்ம், ஈச் டேர்ம் இஸ் obtained by adding a fixed, each term is being obtained by adding a fixed number to the preceding term, except the first term, ஓகே. ஸோ அடுத்து இப்போ நான் ஃபிக்ஸ்டு நம்பர்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, அது என்னன்னு சொல்ல போகிறேன். ஓகே, திஸ் ஃபிக்ஸ்டு நம்பர் இஸ் கால்ட் காமன் டிஃபரன்ஸ். அதுக்கு பேர் என்னது, காமன் டிஃபரன்ஸ், அண்ட் denoted by small d of the AP. D belongs to real numbers. ஓகே, D ஓட வேல்யூ எப்படி இருக்கும், ரியல் நம்பராக இருக்கும். D வந்து ரியல் நம்பரில் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ், டெசிமல், 0, 0.5, இந்த மாதிரி எது வேணாலும் யூ கேன் டேக் த வேல்யூஸ். ஓகே, டிக்கு இது எது வேணாலும் பொருந்தும். ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான் வந்து ஐ ஹவ் பீன் ரிட்டன் அஸ் நோட்ஸ். ஒரு ஏபிங்கிறது இஸ் எ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸுங்கிறது என்னது, சீக்வன்ஸ், ரைட்? ஸோ அப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக போகுது. இன் விச் each term is obtained by adding a fixed number. ஒவ்வொரு டேர்மும் is obtained கிடைக்குது. ஒவ்வொரு டேர்மும் எப்படி கிடைக்குது, ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரை ஆட் பண்ணணும். எங்கே ஆட் பண்ணணும், ப்ரிசீடிங் டேர்மோட ஆட் பண்ணணும். ப்ரிசீடிங் டேர்ம்னா செகண்டுக்கு ப்ரிசீடிங் என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, தேர்டுக்கு ப்ரிசீடிங் செகண்ட் டேர்ம், முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸோட அந்த ஃபிக்ஸ்டு நம்பரை ஆட் பண்ணி அடுத்தடுத்த டேர்ம்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்மை தவிர. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல ஆல்ரெடி, ஏ இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ரைட்டா, ஃபிக்ஸ்ட். அப்போ அதை விட்டுட்டு பாக்கி டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி அப்டைண்ட் ஆகுது, முன்னாடி இருக்க டேர்ம்ஸோட ஃபிக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி ஆட் ஆகுது, டேர்ம்ஸ் கிடைக்கிது, அப்டைன் ஆகுது. அந்த ஃபிக்ஸ்டு நம்பருக்கு பேர் தான் என்னது, நோன் அஸ் காமன் டிஃபரன்ஸ் டி. இந்த ஃபிக்ஸ்டு டேர்முக்கு நோன் அஸ் காமன் டிஃபரன்ஸ் டி ஆஃப் த ஏபி. இது எல்லா ஏபிக்கும் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏபிக்கும் தனித்தனியாக டி வேல்யூஸ் இருக்கலாம். அந்த டி வேல்யூ எப்படி இருக்கும், இந்த டி வேல்யூ வில் பி அ ரியல் நம்பர். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், 0, ரேஷ்னல், இர்ரேஷ்னல், √2, √5, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி அ ரியல் நம்பர். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அன் ஏபி. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஏபி. கிளியரா? ஸோ ஏபிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஏபி எக்ஸாம்பிள், ரெண்டு இதை ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஏ வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன்,
காமன் டிஃபரன்ஸ் டியை வந்து என்ன எடுத்துப்போம் 1.5 எடுத்துப்போம். ஓகே, காமன் டிஃபரன்ஸ் டியை 1.5. இப்போ நான் ஏபியை ஜென்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏபி எப்படி எழுதுவோம், ஏ அடுத்து ஒரு டிஃபரன்ஸ் டியை ஆட் பண்ணணும். அதுலேருந்து ஒரு டிஃபரன்ஸ் இந்த ஏ பிளஸ் டினா அதில் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுறப்ப டி பிளஸ் டி 2D ஆயிடுச்சுன்னு சொன்னோமா. இப்போ இதில் ஒரு பிளஸ் டி ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் 3D. அடுத்து இதுலேருந்து ஆட் பண்ணுறப்ப பிளஸ் டி பண்ணோம்னா ஏ பிளஸ் 4D இந்த மாதிரி கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் ஏபி, ரைட்? சரி, அப்போ ஏக்கு வேல்யூ 10 கூட டிக்கு வேல்யூ 1.5 கூட என்ன கிடைக்கும், 10, 10 plus 1.5, 10 plus 2 into 1.5, 10 plus 3 into 1.5, etc. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 10, 10 ஓட 1.5 ஆட் பண்ணோம்னா 11.5. இதை ஆட் பண்ணோம்னா இது என்ன வரும், 10 plus 2 into 1.5ங்கிறது என்னது 3. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 13, 3 into 1.5ங்கிறது என்னது 10 plus 4.5. ஸோ அப்போ இது என்னது 14.5. கிளியரா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூஸ் கிடைச்சிக்கிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அண்ட் ஏபி. இது என்னது, ஒரு ஏபியாக இருக்கும். கிளியர் தானே? ஸோ அப்போ ஏபியாக இருக்கணும் அப்படின்னா தேர் மஸ்ட் எக்ஸிஸ்ட் அ ஃபிக்ஸ்டு நம்பர். ஒரு சீக்வன்ஸை ஏபின்னு சொல்லணும்னா ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் டி சேமாக இருக்கணும் த்ரூ அவுட் தி ஏபி. ஏபி ஃபுல்லாகவுமே என்னவாக இருக்கணும், அந்த சீக்வன்ஸ் பூராவுமே அந்த டிஃபரன்ஸ் டி வேல்யூ என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அன் ஏபி. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஏபி. ஏபி எப்படி ஜென்ரேட் பண்ணணுங்கிறதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டன் வித் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அப்போ ஏபின்னா என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், நம்ம என்னென்ன பார்ட் இதில் பார்க்க போகிறோங்கிறத பார்த்தோம். அடுத்து சீக்வன்ஸ்னா என்னங்கிறத சொன்னேன். சீக்வன்ஸோட டெஃபினேஷன் சொன்னேன். இட் மஸ்ட் பி அ டெஃபினேட் ஆர்டர் வித் சம் டெஃபினேட் ரூல்ஸோட இருக்கணும். ஓகே, அதுதான் ஒரு சீக்வன்ஸ்ன்னு சொன்னோம். சீக்வன்ஸ் என்னவா எப்போ ப்ராக்ரெஷன் ஆகுது, அது ஒரு சர்டைன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும், ஒரு ப்ராக்ரெஷனாக மாறிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அது எப்படி என்னங்கிறத அடுத்து டிஃபைன் பண்ணேன். இது ஒரு ப்ராக்ரெஷன். அடுத்து ப்ராக்ரெஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைப்ஸ். அதில் நம்மளுக்கு என்னது, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். ஓகே, ஸோ அதில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் மட்டும்தான் நம்ம 10th படிக்க போகிறோம்னு சொன்னேன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கிளாஸ் 11th டீல் பண்ணுவீங்க. அண்ட் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் உங்களுக்கு சிலபஸில் டெலிக்டட். ஸோ 11th தான் இருந்துச்சு, அது டெலிக்டட். அடுத்து வரக்கூடிய 9th பேட்ச் அவன் அதை படிப்போம். ஓகே, அடுத்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் டி ஏ வேணும். அடுத்து ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு காமன் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸ்டு வேல்யூ டி வேணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸும் முன்னாடி இருக்கிற டேர்மோட அந்த டியை ஆட் பண்ணி கிடைக்கிது. ரைட்டா? ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோம், டெஃபினேஷனாக எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம். ஏ அடுத்து அதில் ஒரு டி ஆட் பண்ணி ஏ ப்ளஸ் டி, அதில் ஒரு டி ஆட் பண்ணி ஏ ப்ளஸ் 2D, அதில் ஒரு டி ஆட் பண்ணி ஏ ப்ளஸ் 3D, அதில் ஒரு டி ஆட் பண்ணி ஏ ப்ளஸ் 4Dன்னு போயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். கிளியர் தானே? ஸோ திஸ் இஸ் கால்ட் an AP. So next upcoming videosல we will be seeing what is nth term of an AP, exercise பார்ப்போம். அடுத்து sum of n terms of an AP, இது எல்லாமே நம்ம வரிசையா பார்ப்போம். Okay, so stay tuned with Learn Max Easier for further videos. Thank you.